உலக அரசியல். ஒரு விரிவான விளக்கமான உரை. இந்தியாவில் 2014 ஏப்ரல் 24 அன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு வாக்கெடுப்பு நடக்குது. இதுக்கு இந்திய மக்களாகிய நாமெல்லாம் ஓட்டு போறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம். எல்லா டிவியும் எல்லா அரசியல்வாதிகளும் அவங்கவங்க ரேஞ்சுக்கு என்னென்னமெல்லாம் பேச முடியுமோ பேசிட்டு சண்டை போட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாங்க. பொதுமக்களாகிய நாம் யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் உலக அரசியல் அப்படிங்கிற பேர்ல சில விஷயங்களை சொல்ல போறேன். தயவு செய்து ஓட்டு போடுறதுக்கு முன்னால இந்த உரையை முழுதும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணுங்க. ஏன்னா நான் இப்ப பேச போற விஷயம் இதுவரை யாருமே பேசாத விஷயம், உண்மையிலேயே யாருக்குமே தெரியாத விஷயம் கூட. எல்லாரும் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. சத்தியமா இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா நான் இப்ப பேச போற விஷயத்தை கேட்ட உடனே நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்பில் உள்ள எல்லா நோய்களுக்கும் 5 காரணம் அப்படின்னு சொல்ற மாதிரி உலகில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அரசியலுக்கும் ஒரே காரணம் தான். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்தியா பத்தி மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டை பத்தியும் எல்லா நாட்டில் இருக்கிற அரசியலை பத்தி ரொம்ப விளக்கமா தெளிவா பேச போறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1700வது வருஷத்துல ஒரு 13 பேர் ரவுண்டு கட்டி உட்கார்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் இந்த 13 பேர்த்துக்கு தான் இந்த உலகமே சொந்தம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி எப்படியாவது இந்த உலகத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. அதன் பிரகாரம் இந்தியாவில் இருக்கிற எல்லா ராஜாக்களையும் வியாபாரம் அப்படிங்கிற பேர்ல உள்ள வந்து கொலை பண்ணி இந்தியாவை ஒரு நாடா மாத்தி இனிமேல் இந்தியா இந்த 13 பேத்துக்கு தான் சொந்தன்னு அவங்க தன்னுடைய பேர்ல எழுதிக்கிட்ட அந்த நாளுக்கு பேர் தான் இந்திய சுதந்திர தினம், ஆகஸ்ட் 15. என்ன பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் எல்லாம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திர தினம் கொண்டாடுறாங்க. எனக்கு பார்க்கும்போது சிரிப்பா இருக்குது. ஏன்னா இன்னும் இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும், இப்ப 2014 இன்னைக்கு வரைக்கும் இந்த 13 பேர் தான் இந்தியாவுக்கு ராஜா. இவங்க பேர் என்ன, இவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, இவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி ரகசியமா இந்தியாவை ஆழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நாம விளக்கமா பார்க்க போறோம். இது தெரியாம தயவு செய்து ஓட்டு போட போயிடாதீங்க. இந்த 13 பேரும் 1700 வருஷத்துல பிறந்தவங்க. இப்ப உயிரோட இல்ல, ஏன்னா 250 வருஷம் ஆச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு அந்த பொறுப்பை தன்னுடைய வாரிசுகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த 13 வயதுடைய வாரிசுகள் ஒரு 4 தலைமுறை 5வது தலைமுறை வாரிசுகள் தான் இப்ப உலகத்தை ஆழ்ந்துட்டு இருக்கு. இவங்க ஒரு 6000 பேர் பக்கம் இருப்பாங்க. இந்த 6000 பேர்த்துடைய கண்ட்ரோல்ல தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இருக்கு, எல்லா பேங்கும் இருக்கு, எல்லா அணு ஆயுதம் இருக்கு, எல்லா சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லா கம்பெனியும் அவங்க கிட்ட தான் இருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அவங்களுக்கு தான் சொந்தம், எந்த மனிதனுக்கும் சொந்தம் கிடையாது. அவங்க பார்த்து ஆட்டி வைக்கிற பொம்மைகள் தான் நாம. அந்த 13 பேர்த்துக்கு பேரு இலுமினாட்டிஸ், 13 பிளட் லைன், சீக்ரெட் சொசைட்டி, ஃப்ரீ மேசனரி, இப்படி இவங்களுக்கு பல பேர்கள் இருக்கு. இவங்க கண்டிப்பா கிறிஸ்டியன் கிடையாது. மாசானிக் டெம்பிளை வழிபடுற, லூசிபர் அப்படிங்கிற கடவுளை வழிபடுற த சர்ச் ஆப் சாத்தான் அப்படின்னு இவங்க அத்தனை பேரும் சாத்தான். சாத்தான் அப்படின்னா சர்ச் ஆப் சாத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு மதம் இருக்கு. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு மதம். உலகத்துல எல்லா இடத்துலயும் இதுக்கு சர்ச் இருக்குது. ஆனா இது வரைக்கும் வெளியே போர்டெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. இதுல ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. இந்த 6000 பேரும் சேர்ந்துதான் இப்ப உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சரை முடிவு பண்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஓட்டு போட்டெல்லாம் எந்த முதலமைச்சர் வர்றது கிடையாது. ஏற்கனவே முடிவு பண்ணிடுவாங்க, இந்த முறை இவங்க தான் சிஎம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் எலெக்ஷன் நடக்கும். அதே மாதிரி பிரதமர் யாருங்கிறத ஏற்கனவே முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணிட்டு தான் ஓட்டெடுப்பு நடக்கும். இப்படி ஓட்டு அப்படிங்கிறது ஒரு கண் துடைப்பு. உண்மையிலேயே ஓட்டு போட்டு ஜனநாயக ஆட்சி தான் இருக்குன்னா ஒவ்வொரு ஆட்சியும் மாறும்போது காட்சிகள் மாறணும். ஏன் காட்சிகள் மாறுறதில்ல? அதே பவர் கட்டு, அதே ரோடு சரியில்லை, அதே பிரச்சனைகள், அதே எஜுகேஷன். அப்ப என்ன அர்த்தம்? தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இருக்கிற அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே டம்மி பீஸுகள். இவங்க சும்மா இந்த 13 பேருக்கு சலாம் போட்டுட்டு இவங்க சொல்றதை கேட்டுட்டு இவங்க சொல்ற மாதிரி ஆடிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் தான் பொம்மலாட்டம் ஆடிட்டு இருக்காங்களே தவிர இவங்களுக்கு அரசியல்னா என்ன உண்மையிலே தெரியாது. உண்மையிலே இந்த 13 பேர் தான் இவங்க ஆட்டி வைக்கிறாங்கன்னு உண்மையிலேயே பல அரசியல்வாதிகளுக்கும் பல சிஎம்களுக்கும் பல பிஎம்களுக்கே தெரியாது. இதை பத்தி விளக்கமா பார்க்க போறோம்.
இந்த 13 பேருடைய பேர் என்ன, இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, இவங்களுடைய கதை, ஒவ்வொருத்தரும் எங்க உருவானாங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க, இவங்க எப்படி இவ்வளவு உலகத்தை எப்படி தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம விளக்கமா பார்க்க போறோம். அடுத்தது இவங்க ஒவ்வொரு நாட்டையும் எப்படி கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. ஸ்ரீலங்கால பிரேமதாசாவை இவங்க தான் கொலை பண்ணாங்க, பிரபாகரன் இவங்க தான் கொலை பண்ணாங்க, ராஜபக்சாவை இவங்க தான் கூடி சீக்கிரமா கொலை பண்ணவும் போறாங்க. அது எப்படி, ஈராக்கு என்ன நடந்துச்சு, சதாம் ஹுசேனுக்கு என்ன நடந்துச்சு, சதாம் ஹுசேனை ஏன் வளர்த்தி விட்டாங்க, ஏன் கொலை பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். பாகிஸ்தான்ல பூட்டோ ஃபேமிலி எல்லாம் யாரு கொலை பண்ணா, ஹல் ஹக் அப்படிங்கிற ஒரு பிரதமரை பாகிஸ்தான்ல பிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இதோட காரணம் என்ன, இதுக்கு முக்கிய காரணம் என்ன, ஈரான் இப்ப யாருடைய கண்ட்ரோல் இருக்கு, இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்குடைய கண்ட்ரோலும் ஈரான்ல தான் இருக்கு. இது கூட யாருக்குமே புரியல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் அது ஒரு இந்தியன் பேங்க், கண்டிப்பா கிடையாது. அது 13 பேருக்கு சொந்தம். இந்த 13 பேரும் ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது, இந்தியன் ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது சத்தியமா இந்திய கவர்மெண்ட்டுக்கு சொந்தமே கிடையாது. இதோடைய கண்ட்ரோல் ஈரான்ல இருக்கு. அது எந்த கம்பெனியோட கண்ட்ரோல் இருக்கு, அவங்க பார்த்து முடிவெடுக்கிறதா சட்டம். இப்படி இந்தியா பத்தி முழு விவரங்களையும் 1858 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத பல அற்புதமான அதிசயமான நம்மளையெல்லாம் முட்டாள்தனமாக்குற ஒரு விஷயங்களை இப்ப நாம பார்க்க போறோம். அடுத்தது அந்தமான் இப்ப யாருடைய கண்ட்ரோல் இருக்கு, அந்தமான்ல என்ன நடந்துச்சு, ஜப்பான்ல ஹீரோஷிமா நாகசாகில ஏன் குண்டு போட்டாங்க, உண்மையிலேயே அந்த குண்டு இந்திய சுதந்திரக்காக போட்ட குண்டு, சுபாஷ் சந்திர போஸ் என்ன ஆனாரு, அவர் உயிரோட யாரு கொண்டு யார்ட்ட கொண்டு கொடுத்தாங்க, சவுதி அரேபியா என்ன, அது இப்ப யாருடைய கண்ட்ரோல் இருக்கு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்ன, துபாய் என்ன, பஹ்ரைன் என்ன, ஓமன் யார் ஆண்டுட்டு இருக்கா, ஏமன், குவைத், கத்தார், மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டை பத்தியும் சிம்பிளா கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்தியாவில், தமிழ்நாட்டில், இதுல இந்தியாவில் யாருக்கு ஓட்டு போடலாங்கிறத முடிவு பண்ண முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி வேற வேற நாடுகள் வேற வேற ஆட்சி எல்லாம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் ஒரே ராஜா, அந்த 13 பேர் தான். இவங்க பார்த்தா முடிவு பண்றாங்க. அவங்க யாரு என்னங்கிறத தெளிவா நம்ம பார்க்க போறோம். அமெரிக்கா என்ன, இந்த 100 மாடி பில்டிங் பிளைட் விட்டு அடிச்சாங்க இல்லையா, அது 2 வருஷத்துக்கு மேல ஏற்கனவே பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு சதி. அது தீவிரவாதிகள்லாம் செய்யல, இந்த இலுமினாட்டி அப்படிங்கிற 13 பேர் செஞ்சாங்க. இவங்க ஏன் செஞ்சாங்க, அது உள்நோக்கம் என்ன, சைனா யாருடைய கண்ட்ரோல் இருக்குது, ரஷ்யா யாருடைய கண்ட்ரோல் இருக்கு, லெனின் என்ன பண்ணாரு, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, இத்தாலி, லண்டன், இப்படி எல்லா நாடுகளை பத்தியும் ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்திய அரசியலை பத்தியே பேசுவேன். அதுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்தியாவில் நான் ஓட்டு போடுறதுக்கும் லண்டன், அமெரிக்கா, இத்தாலியா என்ன நடக்குன்னு தெரியிருக்கும். இது என்ன சம்பந்தம்னு பல பேர் கேட்பீங்க. எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்க. சம்பந்தம் இல்லாமல்லாம் ஒன்றும் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஆரம்பத்தில் நான் பேசும்பொழுது கொஞ்சம் ஓவரா பேசுற மாதிரி தோணும். ஆனா நீங்க இந்த முழுசா கேட்டு முடிச்ச உடனே இது கூட தெரியாம முட்டாளா நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்தமே நினைச்சிட்டு எல்லாருக்கும் சத்தியமா கண்ணில் தண்ணி வருங்க. அவ்வளவு ஒரு கொடுமையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாம ரகசியமா நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் நான் பேச போறேன். கிறிஸ்துவ மதம்னா என்ன, சர்ச்சுன்னா என்ன, சர்ச்சில் போய் டொனேஷன் கொடுக்குறீங்களே, அந்த டொனேஷன் எங்க போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா, போப் ஜான் பால் என்ன பண்றாரு, அவர் யாரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறா, முஸ்லீம் மதம் என்ன, மெக்கா மதீனா யாருடைய கண்ட்ரோல் இருக்கு, இது கூட யாருக்கும் முஸ்லீம் தெரியாது. இந்து மதம் ஏன் அழிக்கப்பட்டு இருக்கு, சைனீஸ் மதங்கள்ல ஏன் பிரிவு இருக்கு அப்படிங்கறது பல விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. மறுபடியும் சொல்றேங்க, எல்லாமே ஒரு மனிதன் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்தது இந்த மொத்த உலகத்தையும் இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ரவுண்ட் டேபிள் என்ன, பில்டர்பெர்க்னா என்ன, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ராணி அவங்களுக்கு என்னென்னலாம் சொந்தமா இருக்குது, கமிட்டி ஆஃப் 13 என்ன, இப்படி ஃப்ரீ மேசனரி என்ன, நிறைய விஷயங்கள்ங்க. இதெல்லாம் கேட்க கேட்க ஆச்சரியமா இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா நிறுவனம் இருக்கு இல்லையா, WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இப்படி எல்லா அமைப்பும் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு, யுனைடெட் நேஷன் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, மனித உரிமைகள் பேர்ல பேசுறாங்க, ஆனா எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி நடக்குது அப்படிங்கறத ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். கடைசியா இது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா பேங்க்கும் யாருக்கு சொந்தம், எல்லா கார் கம்பெனி, மெடிசன் கம்பெனி, கன்சியூமர் ப்ராடக்ட், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம், ஜிமெயில், கூகுள், இதெல்லாம் யாருடைய சொந்தமா இருக்கு, இதுக்கு முதலாளி யாரு அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த ரகசியத்தெல்லாம் சொல்ல போறேன். அடுத்தது இது வரைக்கும் எத்தனை பேர்த்தை இவங்க எல்லாம் கொலை பண்ணிருக்காங்க. ஜான் எஃப் கென்னடி அமெரிக்க பிரசிடென்ட் கொலை பண்ணிருக்காங்க. அடுத்தது பிரபாகரனை கொலை பண்ணிருக்காங்க, சதாம கொலை பண்ணிருக்காங்க, ஹிட்லரை கொலை பண்ணதே இவங்க தாங்க. இதை பத்தி எல்லாம் நிறைய நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இப்ப 750 கோடி உலக மக்கள் தொகை இருக்குது. இந்த 750 கோடியை கூடி சீக்கிரமா 3ஆம் உலக போர்னு ஒன்று கொண்டு வந்து அதன் மூலியமாக 300 கோடி, அதாவது கூடி சீக்கிரமா 300 கோடி மக்களை கொலை பண்றதுக்காக பிளான் வச்சிருக்காங்க. அதுக்கு முக்காவாசி நகர்த்திட்டாங்க, காய் நகர்த்திட்டாங்க. கூடி சீக்கிரம் நடக்க போகுது. அதை நாமெல்லாம் சேர்ந்த உடனே தடுத்தாகணும். நான் பேசுறது ரொம்ப சீரியஸான விஷயம்.
தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க சின்ன சின்ன விஷயங்களை. நான் பெரிய விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறேன். அடுத்து 4வது உலக போர்னு கொண்டு வந்து 100 கோடி மக்களா மாத்த போறாங்க. அடுத்து 5வது உலக போர்ல 1 கோடி மக்களா மாத்தி இந்த 1 கோடி மக்களை வச்சு இந்த உலகத்தை இந்த 6000 பேர் சேர்ந்து ஆட்சி புரியணுங்கிறது தான் இவங்க மொத்த திட்டம். அதன் பிரகாரம் இப்ப எல்லா நாட்டையும் ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. இவங்க முகம் இன்னும் வெளியே தெரியல, கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது அப்படின்னு மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா நான் இவங்களை வெளிச்சம் போட்டு காட்ட போறேன். இவங்களுடைய ஹேபிட்ஸ் என்ன, இவங்க எப்படி உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணாங்க, இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, இவங்க என்னென்ன பயிற்சி பண்றாங்க அப்படிங்கறதும் நான் சொல்ல போறேன். கடைசியா கன்க்ளூஷன், சரி இதுக்கு முடிவுதான் என்ன, என்னதான் பண்றாங்க அப்படிங்கறத சொல்ல போறேன். கடைசியா நாமெல்லாம் என்ன பண்ணணும், பொதுமக்களாகிய நாம நமது சந்ததியை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நான் விடையும் சொல்லிடுறேங்க, அதுக்கான தீர்வும் சொல்லிடுறேன். இது வரைக்கும் யாரும் ரகசியத்தையே சொன்னதில்லை, ஆனா நான் தீர்வே சொல்லிடுறேன். அதனால தயவு செய்து மறுபடியும் கேட்டுக்கிறேன், பொறுமையா முழுசா கேளுங்க. முழுசா கேட்டு முடிச்ச உடனே இனிமேல் டிவி பாத்தீங்கன்னா, பேப்பர் படிச்சீங்கன்னா, அரசியல்வாதிகள் மைக்கு பிடிச்சி பேசும்போது ஒரே காமெடியா இருக்கும். ஏன்னா இது கூட தெரியாத இவங்கெல்லாம் எப்படிதான் அரசியல் இருந்து இவ்வளவு பெரிய ஆளாகி பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கே சிரிப்பு வருது. அப்படிப்பட்ட ரகசியங்களை சொல்ல போறேன். நாமெல்லாம் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கோம், அதுல இருந்து நம்மளை காப்பாற்றணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத முடிவு பண்ணுங்க. நான் முதல்ல இதெல்லாம் சொல்லி முடிச்சிருவேன். கடைசியாதான் காங்கிரஸ் கட்சின்னா அவரோட முதலாளி யாரு, ஆம் ஆத்மி கட்சியுடைய முதலாளி யாரு. உண்மையிலேயே அரவிந்த் கெஜ்ரிவால் முதலாளி கிடையாதுங்க, பின்னால வேற ஆள் இருக்காங்க. அவங்க யாருங்கிற சொல்ல போறேன். விஜயகாந்த் கட்சிக்கு யாரு முதலாளி, ஏடிஎம்கேக்கு யாரு முதலாளி, இப்படி உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் முதலாளிகள் நீங்க பாக்குற மாதிரி படத்துல காமிக்கிற அவங்க எல்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு பின்னால வேற ஆட்கள் இருக்காங்க. இவங்க யாரு, இவங்க ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க, இவருடைய நோக்கம் என்ன. இப்படி ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா எல்லா எலெக்ஷனும் ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்டதுங்க. யாரு ஜெயிப்பான்னு முடிவு பண்ணிட்டு தான் ஓட்டெடுப்பே நடக்கிறது. உண்மையிலேயே பொதுமக்கள் எல்லாரும் முட்டாளா போய் ஓட்டு போட்டு வரமே தவிர என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியறதில்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கடைசியா கிளைமேக்ஸ் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, வருங்கால உலகத்தை எப்படி நம்ம காப்பாத்துறது அப்படிங்கிற அந்த சொல்யூஷனும் சொல்லிடுறேன். கடைசியா இது சம ரெஃபரன்ஸ் யூடியூப்ல என்னென்னலாம் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு, என்னென்னலாம் புக்கெல்லாம் நீங்க படிக்கணும். இது சம்பந்தமா ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. பேசின யாருமே இது வரைக்கும் உயிரோடவே கிடையாது. ஏன்னா இந்த ரகசியத்தை உலகத்துல யாரும் பேசக்கூடாது. அப்படி பேசினா உடனே அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. அவங்க பிளைட் வெடிச்சு, அவங்க பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிரும், அவங்க பிளைட் காணாம போயிரும், அவங்களுடைய ஹெலிகாப்டர் வெடிச்சிரும், அவங்க போற ட்ரெயின் கவுந்துரும், இப்படி அவங்க இடத்துல பாம்பு வெடிச்சிரும். இப்படி பல பேர்த்த கொலை பண்ணிருக்காங்க. அபிரகாம் லிங்கனை கொலை பண்ணிருக்காங்க, கென்னடியை கொலை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ரகசியங்களை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாய் விட்டு சொல்றாங்களோ இது வரைக்கும் யாருமே உலகத்துல இல்ல. அப்படிப்பட்ட ரகசியத்தை இப்ப நான் 6 மணி நேரத்துல உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன். எனக்கு 6 மணி நேரத்துல சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இருந்தாலும் 6 மணி நேரத்துக்கு கம்மியா சொல்ல முடியாது அப்படிங்கறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது 6 மணி நேரத்துல வடிவமைச்சிருக்கேன். தயவு செய்து முழுசா கேளுங்க, அமைதியா கேளுங்க. எல்லாரும் உங்களுடைய குழந்தைகள் பேரம்பேத்தியெல்லாம் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? அதுக்காக சொத்து சேர்த்துறீங்க, ஓடி ஓடி வாங்குன்னு சம்பாதிக்கிறீங்க. எங்க 750 கோடி மக்களை 300 கோடியா மாத்த போற பிளான் இருக்கும்போது இதை தெரிஞ்சுக்காம போய் சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? ஏன்னா உங்க பேரம்பேத்தியெல்லாம் சாக போறாங்க. அந்த கதையை நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே பிலிப்பைன்ஸ்ல தடுப்பூசிங்கிற பேர்ல இனிமேல் தடுப்பூசி பிலிப்பைன்ஸ்ல யாராருக்கெல்லாம் போட்டாங்களோ அவங்களுக்கு குழந்தைய பிறக்காது. இப்படி தடுப்பூசி மூலமா தான் உலகத்துல 750 கோடி 300 கோடியா மாத்த போறாங்க. இது கூட புரியாம எல்லாம் தடுப்பூசி போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி பல ரகசியங்களை நான் உடைக்க போறேன். அமைதியா பொறுமையா நான் பேசுற 6 மணி நேரம் இந்த ஸ்பீச்சை கேளுங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி ஏன் நான் ரிலீஸ் பண்றேன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி உலக முட்டாள் தினம் சொல்றாங்க. நாமெல்லாம் உலக மக்கள் 750 கோடி மக்கள் எவ்வளவு முட்டாளா இருக்கோங்கிறத இது நீங்க கேட்க கேட்க உங்களுக்கே புரிஞ்சிடும். எல்லாரும் தயவு செய்து முழுசா கேளுங்க. கேட்டு முடிச்சுட்டு இந்த உலகத்தை இனி எப்படி காப்பாற்றணும் ஐடியாவும் கொடுத்திருக்கேன். எல்லாரும் ஒன்னு சேருவோம். எல்லாரும் ஜாதி மதங்கள் சண்டை இல்லாம நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் இந்த சாத்தான்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும். இந்த சாத்தான்கள்னா யாரு, இந்த 6000 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத விளக்கமா பார்ப்போம். வாழ்க வையகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக அரசியல் என்ற தலைப்பில் பீசோ மாஸ்டர் ஆகிய நான் பேசியது. மேலும் விவரங்களுக்கு peasomaster@gmail.com மெயில் அனுப்புங்க. peaceomaster@gmail.com
இந்த 13 பேருக்கு பேரு இலுமினாட்டி அப்படின்னு பேரு. ILLUMINATI. அதாவது ஒரு 13 குடும்பத்தை சேர்ந்த மொத்த அமைப்போட பேர் தான் இலுமினாட்டி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை 13 பிளட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 13 ரத்த நாளங்கள். பாருங்க, 13 ரத்த நாளங்கள் மூலமாக உலகையே நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களுடைய திட்டம். இவங்களை சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரகசிய குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ராயல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஃப்ரீ மேசனரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய சிம்பிள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ணு, ஆல் சீயிங் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க குறிப்பா யூரோப் கண்ட்ரியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க மற்றும் ஜூஸ் இருப்பாங்க. இந்த 13 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடு. கண்டிப்பா அதுல இந்தியாக்காரங்க ஒருத்தம் கூட கிடையாது. இவங்க நம்மளை சேர்த்திக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்தியர்கள் அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மகா மட்டமான ஒரு இனம். சோ அந்த 13 பேர் பேர் என்னன்னு கேட்கலாம். அஸ்டர், ASTOR, பண்டி, BUNDY, காலின்ஸ், COLLINS, டூபான், DUPONT, ஃப்ரீமேசன், கென்னடி, லீ, LI, ஓசிஸ், ONASSIS, ரெனால்ட்ஸ், ராக்கர்ஃபெல்லர், ரோத்சைல்ட், ருசைல், வாண்டுயான். இந்த 13 பேர் தான் இலுமினாட்டி அப்படின்னு பேரு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்தியாவே இந்த 13 பேர்த்துக்கு அடிமை. அந்த 13 பேரும் இப்ப உயிரோட இல்ல. ஏன்னா இவங்க வாழ்ந்த காலம் 1700 இருந்து 1800க்குள்ள எல்லாருமே இறந்துட்டாங்க. எல்லாருமே ஏறக்குறைய ஒரு 60, 70, 80 வயசுல இறந்துட்டாங்க. அவங்களுடைய வாரிசுகள் ஒரு 4-5 தலைமுறையோட வாரிசுகள் தான் இப்ப மொத்தம் ஒரு 6000 பேர் இருக்கிறாங்க. இந்த 6000 பேர்த்துடைய கண்ட்ரோல்ல தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பேங்கும், எல்லா நாடுகளும், எல்லா தலைவர்களும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை மீறி இந்த உலகத்துல எதுவுமே பண்ண முடியாது. இவங்க தான் எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க. இவங்க ஏன் செஞ்சாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இப்படி இந்த 13 பேர் சேர்ந்து நல்லா டெவலப் ஆகி ஊரை ஏமாத்தி கொள்ளையடிச்சு எல்லா நாட்டையும் தன் கைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கும் பொழுது இன்னும் ஒரு 4 ஃபேமிலி இவங்க எப்படி ஊரை ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி ஏமாத்திட்டு வந்தாங்க. இந்த 13 பேர் சேர்ந்து அவங்கள முடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா இந்த 4 பேர் ஒண்ணு சேர்ந்து முடிக்க முடியாம பாத்துட்டாங்களாமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி இந்த 13 பேர் என்ன பண்ணாங்க, இந்த 4 பேர்த்தையும் சரி சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா எல்லாம் ஒரே குரூப் தானே, ஒரே ஊரை ஏமாத்துற குரூப்னு சொல்லி இந்த 4 பேரும் அவங்களை சேர்த்திட்டாங்க. இப்போ 17 பேர் இருக்கிறாங்க. இப்ப புதுசா வந்த 4 பேர்த்தோட பேர் என்னன்னா மேரோவிஞ்சியன், MEROVINGIAN, அடுத்தது டிஸ்னி, அடுத்து குரூப், KRUPP, அடுத்து மெக்டொனால்ட்ஸ். இந்த 17 பேர் தான் இப்ப உலகத்தை ஆழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா இவங்க யாருமே கிறிஸ்டியன் கிடையாது. இவங்களுக்கு ஆன்டி கிறிஸ்ட்னு பேர். அதாவது கிறிஸ்துவத்தின் கிறிஸ்தவர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், இல்லைன்னா கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்னு பேரு. அதாவது இப்போ சர்ச் அப்படின்னு போவீங்க, சர்ச்சில் போனா ஜீசஸ் இருப்பாரு. இவங்க ஒரு சர்ச் வச்சிருக்காங்க. அந்த சர்ச்சுக்கு பேரு சர்ச் ஆப் சாத்தான், SATAN. பாருங்க, சாத்தானுக்குன்னு ஒரு சர்ச்சை வச்சு வழிபடுற குரூப் இவங்கெல்லாம். உண்மையிலேயே கிறிஸ்துவ மதத்திலையும் முஸ்லீம் மதத்திலையும் சாத்தான் சாத்தான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்து மதத்துல அரக்கர்கள் பேசிட்டு இருப்பாங்க. நான் பேசிட்டு இருக்கிறது உண்மையான சாத்தான்களை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். உலகத்துல இந்த 17 சாத்தான் கிட்ட தான் இப்ப உலகம் அடிமையா இருக்குது. இவங்க சர்ச் ஆப் சாத்தான் அப்படின்னே சர்ச் வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே நாம நினைக்கலாம், அப்படி அது எப்படி சாத்தான் பேர்ல சர்ச் வைப்பாங்கன்னு. சாத்தான் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பேய் பிசாசு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவை நம்பாதவங்களுக்கு பேரு சாத்தான்னு சொன்னாங்க. அதாவது இறைவனை, கடவுளை நம்பாதவங்களுக்கு பேரு சாத்தான். அவங்க இறை மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ அந்த சாத்தான்ங்கிற பேர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அது பேய் பிசாசருடைய வழங்குறவங்க அப்படிங்கிற மாதிரி மாறி போச்சு. சோ சர்ச் ஆஃப் சாத்தான்னு பல நாடுகள்ல பல ஊர்கள் இருக்குது. இந்தியாவில் இருக்குது, கலிபோர்னியாவில் இருக்குது, எல்லா நாட்டிலையும் சர்ச் வச்சிருக்காங்க. ஆனா இந்த சர்ச் வெளிப்படையா யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு ஏரியால பெரிய காம்பவுண்ட் போட்டு தனியா உள்ள வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் பொதுமக்கள் யாரும் உள்ள அனுபவிச்சதே கிடையாது. இவங்க ரகசியமா உள்ள போய் அந்த சர்ச்சில் வழிபட்டுட்டு வந்துருவாங்க. இது வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை சில கூட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல உட்கார்ந்துதான் இவங்க நரபலி எல்லாம் கொடுக்கறாங்க. நரபலி எல்லாம் கொடுத்து இவங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரத்த படையல் போடுவாங்க, நரபலி கொடுப்பாங்க. இவங்க கும்பிடுற அந்த கடவுளுக்கு பேரு லூசிபர் அப்படிங்கிற ஒரு கடவுள். ஒரு பெண் சிலை, அதாவது ஒரு பெண் சிலை கையில டார்ச் லைட் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, அமெரிக்காவில் சுதந்திர தேவி சிலைன்னு ஒரு பெரிய சிலை இருக்கு இல்லைங்களா, அந்த சிலை நல்லா உத்து பார்த்தா லூசிபரை தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுதந்திர தேவி சிலைன்னு மாத்தி வச்சிருக்காங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவை உருவாக்குனதே இந்த 13 பேர் சேர்ந்த இலுமினாட்டி குடும்பம் தான். இவங்க தான் இப்போ இந்த உலகத்தை மொத்தத்தையும் ஆழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன தெரியுமா? 666 பொதுவா 666 அப்படிங்கிறது உலகத்துல ஒரு கெட்ட நம்பர்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கெட்ட நம்பர் தான் இப்ப உலகத்தை ஆழ்ந்துட்டு இருக்கு. இது ஒண்ணு இல்லைங்க, 1ல இருந்து 36 வரைக்கும் இருக்கிற நம்பரை கூட்டணும்னா வர நம்பர் தான் 666. இந்த அரபிக் லாங்குவேஜ்ல டஜால் அப்படின்னு சொல்லுவாங்க, DAJJAL அப்படின்னு. அதாவது இதுக்கு ஆன்டி கிறிஸ்டுக்கான பேர். இதுதான் சாத்தான்னு சொல்றாங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும், இந்த உலகத்தையே இன்னைக்கு ஆழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டா இலுமினாட்டி. அந்த ஒரு ஆள் கிடையாது, மொத்தம் 13 பேர். இப்போ 17 பேரா மாறி இருக்கிறாங்க. இவங்க சாத்தான வழிபடுறவங்க. இவங்க தான் இந்த உலகத்தை ஆழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஒவ்வொருத்தரை பத்தியும் தனித்தனியா இவங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, 1700வது வருஷம் அந்த வருஷத்துல ஒரு வட்ட மேஜை மாநாடு போட்டு, இனி நான் வச்சதாண்டா சட்டம், இனி உலகமே நம்ம சொல்ற பேச்சத்தான் கேட்கணும் அப்படின்னு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த இலுமினாட்டி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அதாவது என்லைட்மெண்ட், அதாவது முக்தி அடைந்தவங்கன்னு பேரு. ஒண்ணு இல்லைங்க, உலகத்தை பத்தி முழுசா தெரிஞ்சு முடிஞ்சு உடம்புன்னா என்ன, மனசுன்னா என்ன, புத்தின்னா என்ன, ஆன்மான்னா என்ன, ஆறான்னா என்ன, மொத்தத்தையும் இந்த உலகத்தை பத்தி மொத்தமா தெரிஞ்சு முடிக்கும் பொழுது நமக்கு அளவுக்கு அதிகமான சக்தி வரும் இல்லைங்களா. அப்போ இவங்க என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உலகத்தை பத்தி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே அதை பொதுமக்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தா இந்நேரம் பொதுமக்கள் எல்லாரும் சௌக்கியமா சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்லைட்மெண்ட் ஆன உடனே, முக்தி கிடைச்ச உடனே, நமக்கு கிடைச்ச சக்தி எல்லாம் வச்சு எப்படி இந்த பொதுமக்களை ஏமாத்தி உலகத்தை மொத்தத்தையும் ஒரே கண்ட்ரோல்ல கொண்டு வந்து நம்ம தான் சட்டத்தை வைக்கணும், நம்ம தான் ஆளணும்னு நினைச்சாங்களோ அங்கதாங்க தப்பு பண்ணிட்டாங்க. அதாவது நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு சக்தி கிடைச்சோன்னா அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா அவங்களுக்கு பேரு தேவர்கள், கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினா அவங்களுக்கு பேரு அசுரர்கள். இப்போ அந்த இலுமினாட்டிக்கும் இப்ப எனக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுவும் எனக்கும் தெரியும். ஆனா நாம அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறோம், அவங்க கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்திருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க இந்த அமெரிக்க டாலர்ல பாத்தீங்கன்னா MDCCL VVI XXVI அப்படின்னு எழுதியிருக்கும். மறுபடியும் சொல்றேன், MDCCL XXVI. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1776 வரும். ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, 666 வரும். அப்ப பாருங்க, அமெரிக்க டாலர்லயே தன்னுடைய நம்பரை போட்டு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க டாலர் அடிக்கிறது ஒரு அமெரிக்க கவர்மெண்டே கிடையாது, அது ஒரு பிரைவேட் கம்பெனி. அந்த கம்பெனியோட முதலாளியே இந்த 13 பேர் தான். அதுல அமெரிக்க டாலர்ல பாத்தீங்கன்னா ஒரு எழுதி இருக்கும், அது லத்தீன் மொழியில் இருக்கும். நல்லா ஒத்து படிச்சு பாருங்க, அது யாருக்குமே புரியாது. நான் கேட்கிறேன், அமெரிக்கால இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜ உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கிற இந்த அமெரிக்கா தன்னுடைய டாலர்ல மட்டும் ஏன் லத்தீன் மொழி போட்டிருக்கு? ஏன்னா யாருக்கும் புரியக்கூடாதுங்கிறக்காக. அதை மொழிபெயர்த்து பாத்தீங்கன்னா அது சொல்லும் நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி நான் வச்சதுதான்டா சட்டம் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால இந்த உலகத்தையே ஆழ்ந்துட்டு வந்திருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் இலுமினாட்டி குடும்பம். இந்த குடும்பம் இப்ப எங்க இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்க பிளான் என்னங்கிறத நாம தெளிவா பார்க்கலாம். ஏன்னா
இந்தியாவில் பிரதமர் யாருங்கிறத முடிவு பண்றதே இந்த இலுமினாட்டிகள் தான். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் சிஎம் யாருங்கிறது முடிவு பண்றதும் இந்த இலுமினாட்டி தான். அதை பத்தி நாம தெளிவா பார்க்கலாம். இந்த 13 பேரும் இந்த உலகத்துல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் முதல்ல அவங்களுடைய கதையை சொல்லிடுறேன். அவங்க யாரு, எங்க பிறந்தாங்க, எப்படி. ஏன்னா அவங்களுடைய கதையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, துபாய், சிங்கப்பூர்ல இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அவங்க கதையே தெரியாம நான் டைரக்டா ஸ்ரீலங்காவில் அது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் புரியாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்டை நான் ரொம்ப சிம்பிளா சொல்றதுனால எது முதல்ல சொல்லணும் எது ரெண்டாவது சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்பதான் புரியும். அதனால இப்ப என்ன பண்றேன்னா அவங்க எந்தெந்த விஷயங்களை முதல்ல கண்ட்ரோல் பண்றாங்கிறத பார்க்கலாம். அடுத்தது அவங்களுடைய கதையை கேட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த நாட்டில் என்ன பண்றாங்கிறத விளக்கமா சொல்றேன். அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இவங்க 13 பேர் சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற 13 டிவிஷனா பிரிச்சு 13 விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க. 1 கன்சியூமர் ப்ராடக்ட், அதாவது நாம டெய்லி போய் கடையில வாங்கக்கூடிய பொருள்கள், பேஸ்ட், சோப்பு, ஐஸ்கிரீம், இந்த மாதிரி எல்லா பொருளும், கக்கூஸ் கழுவுற அந்த பிரஷ்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாம் இவங்க கண்ட்ரோல் தான். அது என்னென்ன கம்பெனிங்கிறத அப்புறமா பார்க்கும்பொழுது நமக்கே பிரமிப்பா இருக்கும். எல்லாமே ஒரே ஒருத்தனுக்கே சொந்தமா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். அடுத்தது பவர், அதாவது ஆயில். உலகத்தில் விற்கிற எல்லா பெட்ரோல், டீசலும் இந்த 13 பேத்துக்கு தான் சொந்தம். 70 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போய் அடிச்சோம்னா அதுல 35 ரூபா அவங்களுக்கு போயிருந்தா பாத்துக்கங்களேன். அப்ப எவ்வளவு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் விண்ட் மில், அணு மூலியமாக தயாரிக்கிற எலக்ட்ரிசிட்டி, இப்படி பவர் அப்படிங்கிற கம்ப்ளீட் உலகத்தில் இருக்கிற எல்லா பவர் கம்பெனியும் இவங்களுக்கு சொந்தம். 3வது மெடிக்கல் கம்பெனி, அலோபதி, ஹோமியோபதி எல்லாமே இவங்களுக்கு தான் சொந்தம். ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ், சைனா மருந்து, நீங்க கடையில போய் மருந்துன்னு ஒன்று வாங்கினீங்கன்னா அது எல்லாமே இவங்களுக்கு தான் சொந்தம். அலோபதியை யார் உருவாக்குனா, அது எப்படி உருவாச்சுங்கிறத அப்புறமா நம்ம பார்க்கலாம். நீங்க மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு மருந்து வாங்கினா உலகத்தில் விற்கிற எல்லா மருந்துக்கும் இந்த 13 பேர் தான் சொந்தம். அடுத்து டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட்னா ஏரோப்ளைன், கப்பல், பஸ், ட்ரெயின், காரு, டூ வீலர், ஆட்டோ, உலகத்தில் ஓடுற எல்லா டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாகனங்களும் இவங்களுக்கு சொந்தம். இந்தியன் ஏர்லைன்ஸ் இவங்களுக்கு தான் சொந்தம். எல்லா ஏர்லைன்ஸும், கத்தார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ், நம்ம பேர் தாங்க வேற. ஆனா என்னைக்காவது யாராவது அந்த ஒரு கம்பெனி இருக்குன்னா அதோடைய ஷேர் ஹோல்டிங் யார் வச்சிருக்காங்கன்னு என்னைக்குமே யாருமே பார்த்ததில்லை. இவங்க எப்படி இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா அதை நம்ம லிமிடெட் கம்பெனியா சொல்லணும், ஷேர் விடணும்னு. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும் ஷேர் அப்படிங்கிற பேர்ல கொண்டு வந்து அதை மேலையும் கீழையும் போக வச்சு ஒரு நாள் மொத்தமா இவங்க பிடிங்கிடுறாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப எல்லா ஏர்லைன்ஸையும் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஆனா இவங்க பேரோ இவங்க போட்டோவோ இது வரைக்கும் வெப்சைட்ல, யூடியூப்ல எங்கேயுமே வந்ததே கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஜாக்கிரதையா இவங்க ரகசியமா இதை பண்ணிட்டு இருக்காங்க. 5வதா வெப்பன்ஸ். இந்த உலகத்தில் விற்கிற எல்லா அணு ஆயுதங்கள், போர் தளவாடங்கள், துப்பாக்கி எல்லாமே இவங்க தயாரிக்கிறது தான். இவங்க தயாரிச்சு வாங்கன்னா வாங்கி ஆகணும் ஒரு நாடு. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து மீடியா, ஸ்டார் டிவி, பிபிசி, என்டிடிவி, உலகத்தில் இருக்கிற எல்லா டிவி சேனலும் இந்த 13 பேத்துக்கு தான் சொந்தம். இவங்க அனுமதி இல்லாம உலகத்தில் யாரும் டிவி சேனல் ஆரம்பிக்க முடியாது, நடத்த முடியாது. இவங்க என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் போடணும். ஒருவேளை நீங்க ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சு நல்ல விஷயத்த போடுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த டிவி சேனலை புடுங்கிடுவாங்க, இல்ல உங்களை முடிச்சிருவாங்க. அதனால உலகத்தில் இருக்கிற எல்லா டிவி, பேப்பர், மேகசின் எல்லாமே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். 7வது பினான்ஸ். உலகத்தில் இருக்கிற எல்லா பேங்க்கும் இந்த 13 பேருக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் அது ஒரு இந்திய பேங்க் அப்படின்னு. இந்தியாவில் இருக்கிற ஒரு பேங்க், அது இருக்கிற மேனேஜருக்கே உண்மையிலேயே அதோட லாபம் யாருக்கு போகுதுன்னு தெரியாது. இந்தியா, ஸ்ரீலங்கா, பர்மா, மியான்மர்
பாகிஸ்தான், இந்த எல்லா நாட்டு பேங்க்கும் ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்றாங்க. அது அந்த அந்த அமைப்பு ஒரு பிரைவேட் கம்பெனி. அது இருக்கிற இடம் ஈரான். இது கூட பேங்க்ல வேலை செய்ய யாருக்கும் தெரியாது. HSBC, HDFC, ICICI பேங்க், ஹலோ, எல்லா பேங்க் 13 பேருக்கு தான் சொந்தம், பேர் தான் மாத்தி வச்சிருப்பாங்க. அது எப்படிங்கறத பார்க்க போறோம். அடுத்து பொலிட்டிக்கல் பவர். நீ நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த 13 பேருக்கு சொல்றதான் கேட்பாங்க. ஆம் ஆத்மி வந்தாலும் 13 பேர் சொல்றதான் கேட்பாங்க. ஜெயலலிதா வந்தாலும் 13 பேர் தான், கருணாநிதி வந்தாலும் 13. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கேக்கு டிஎம்கே அதை விடுங்க, தமிழ்நாட்டை விடுங்க. நான் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நான் தமிழ்நாட்டு அரசியல் பேசவே இல்லை. நான் மொத்த உலகத்தோட அரசியல பேசிட்டு இருக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச பேருக்குனால அடிக்கடி ஜெயலலிதா கருணாநிதினு சொல்லுவேனே தவிர எனக்கு கவனம் அவங்க மேல கிடையாது. நான் மொத்த உலகத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் 2 சிஎம் இருக்காங்க. இவங்க மாறி மாறி வராங்க. ஆனா மக்கள் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. யாருக்காவது புரிஞ்சு என்ன நடக்குதுன்னு? யாரு வந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஜெயிக்கிறது இலுமினாட்டி தான். அவன் என்ன சொல்றானோ அது மட்டும்தான் செய்யணும். செஞ்சா வச்சிருப்பாங்க, இல்லைன்னா தூக்கிடுவாங்க. அதனால உலகத்தில் உள்ள எல்லா பொலிட்டிக்கல் தலைவரும் இவங்களுக்கு சல்யூட் போட்டா மட்டும்தான் அந்த பதவி அவங்க கிட்ட இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஏன்னா அவங்க வச்சதுதான் சட்டம். அடுத்தது 9வது ஃபீல்டு ஃபுட் அண்ட் பேவரேஜ். அதாவது உணவும் குடிக்கிறதும். உலகத்தில் இருக்கிற எல்லா உணவுக்கும் அவங்க தான் ராஜா. உலகத்துல எல்லாம் அந்த பூச்சி மருந்து விற்கிறது, உர கம்பெனி, ஒரு உணவு எப்படி தயாராகணும், எந்தெந்த ஊர்ல எந்த உணவு தயாராகணும், மலேசியால கேமரூன் ஐலாண்ட்ஸ்ல என்ன உருவாகணும், இந்தியாவில் காஷ்மீர்ல என்ன உருவாகணும், இப்படி எல்லாத்தையும் முடிவு பண்றது இவங்க தான். அடுத்து இந்த கொக்கோ கோலா, ஃபேண்டா, எல்லா குடிக்கிற அந்த பேக்கெட் ஐட்டம் அத்தனையும் இவங்களுக்கு தான் சொந்தம். இவங்க தான் ஓனர். அடுத்து 10வது ஃபீல்டு ரிலீஜியன். கிறிஸ்துவ மதம் கம்ப்ளீட்டா இவங்களுக்கு சொந்தம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். முஸ்லீம் மதம் இன்னும் இவங்களுக்கு சொந்தமாகல. ஆனா இப்ப பாதி சொந்தமான மாதிரி தான். அது எப்படி பிடிச்சாங்க, இன்னும் பாதி எப்ப பிடிக்க போறாங்க, ஏன் பிடிக்காம இருக்கிறாங்க பார்க்கலாம். அப்புறம் இந்து மதத்தை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். சைனீஸ் எப்படி அந்த ரிலீஜனை எப்படி கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்துடைய தலைவர்களும் பெரிய பெரிய தலைவர்களும் இவங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஏன் அடிமையா இருக்காங்க, அப்படி அடிமையா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். 11வது எஜுகேஷன். எந்த கொம்பனாலையும் ஒரு நாட்டில் போய் ஒரு எஜுகேஷன்ல நல்ல விஷயத்த சேர்த்தவே முடியாது. ஏன் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா எஜுகேஷன் சிஸ்டத்தையும் இந்த 13 பேர் தான் முடிவு பண்ணுவானுங்க. நீங்க யாராவது ஒருத்தர் நல்ல விஷயத்தை கொண்டு போய் ஒரு புக்ல சேர்த்தி பாருங்க, அதுக்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எது தெரிஞ்சுக்கணும் எது தெரிஞ்சுக்கூடாதுங்கிறத இவனுக்கு தான் முடிவு பண்றானுங்க. ஏன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கவே, அதுக்கப்புறம் இந்த ரகசியமா இருக்கிற இந்த டீமை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா இவனுக்கு சம்பாதிக்க முடியாது. அப்படிங்கறக்காக நம்மளை எல்லாம் முட்டாளாக்கி எஜுகேஷனுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. சோ உலகத்தில் உள்ள எல்லா எஜுகேஷனும் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கிறத பார்க்கலாம். 12வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரோடு, பிரிட்ஜ், உலகத்தில் இருக்கிற எல்லா ரோடும், ஹைவேஸ்ல டோல் வாங்குறாங்க இல்லீங்களா, கார் பஸ்ல போகும்போது ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா நிறுத்தி காசு வாங்குறாங்க இல்லீங்களா. உலகத்தில் இருக்கிற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து எது பெரிய பெரிய பில்டிங், LIC பில்டிங்ல இருந்து என்னென்ன பில்டிங் உலகத்துல என்னென்னலாம் பில்டிங் இருக்கோ எல்லா பெரிய பில்டிங்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், மால் எல்லாமே எங்களுக்கு சொந்தம். இது வெளியே யாருக்குமே தெரியாது. இது கட்டுற பணம் எல்லாம் அவங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான 13வது ஃபீல்டு கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் என்ன? உலகத்தில் உள்ள எல்லா செல்போன் கம்பெனியும் இந்த 13 பேருக்கு தான் சொந்தம். நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ ஒருத்தரோட பேர் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், அவன் இப்ப எங்க இருக்கிறாங்கிறத ஒரே செகண்ட்ல இந்த இலுமினாட்டியால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவங்க அந்த செல்போனை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நாம செல்போன்ல பேசுற எல்லா விஷயங்களும் ரகசியம் நினைக்கிறோம், கிடையவே கிடையாது. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பேசுற செல்போன்ல பேசுற எல்லா ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகி இந்த இலுமினாட்டியோட சர்வர்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. உங்க பேர் மட்டும் கொடுத்தா போதும், நீங்க வாழ்க்கை ஃபுல்லா போன்ல பேசின எல்லா ஆடியோவையும் ரீகலெக்ட் பண்ண முடியும். உலகத்துல எந்த ஒரு சிஎம் ஆலையும், எந்த ஒரு பிஎம் ஆலையும், எந்த ஒரு அதிபராலையும், எந்த ஒரு ஜனாதிபதியால கூட முடியாது. ஆனா இலுமினாட்டி மட்டும்தான் முடியும். ஏன்னா அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி ரகசியமா வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க எதிரிகள் யாராவது ஒருத்தர் உருவாயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க மொத்த ரெக்கார்ட்ஸையும் ஓபன் பண்ணி பார்த்து அவங்களோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்கள க்ளோஸ் பண்றதுக்காக தான் இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம அனுப்புற ஒவ்வொரு மெயிலும், ஒவ்வொரு மெசேஜும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. கூகுள் அவங்களுக்கு சொந்தம், விக்கிபீடியா அவங்களுக்கு சொந்தம், யூடியூப் அவங்க சொந்தம், அதோ மொத்த இன்டர்நெட்டும் அவங்களுக்கு சொந்தம். அதனால
கம்யூனிகேஷன் அப்படிங்கிற பேர்ல டோட்டல் வேர்ல்ட கூகுள்ல இருந்து மேப்ல இருந்து எல்லாமே போட்டு ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்குன்னா இந்த கண்ட்ரோல் இருந்தாதான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா இவங்க உலகத்தை மொத்தத்தையும் ஒரே கை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆக மொத்தம் இவங்க 13 பேர் சேர்ந்து உலகத்தை 13 ஃபீல்டு பிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த 13 ஃபீல்டு மூலமா உலகத்தையும் ஆட்டி வச்சிட்டு இருக்காங்க. இந்த 13 முதல்ல கதையை நம்ம கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 13 இலுமினாட்டிகள்லயே ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒருத்தன் பேர் தான் ரோத்சைல்ட். ROTHCHILD. இவன் வந்து ஜூஸ், ஒரு யூதர், ஜெர்மனி சேர்ந்தவன். இவங்கிட்ட தான் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா பேங்க்கும் இவன் கண்ட்ரோல தான் இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா நோட்டுகளும் நீ நினைக்கிற மாதிரி இந்திய நோட்டுகளை எல்லாம் இந்திய கவர்மெண்ட் அடிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு வரும் ரோத்சைல்டு ஃபேமிலி மட்டும் தான் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கு. இது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. உலகத்தில் இருக்கிற எல்லா கிரெடிட் கார்டும் இப்ப இவனுக்கு தான் சொந்தம். இந்த ரோத்சைல்ட் கதையை சொல்றேன் கேளுங்க. ஆரம்பத்தில் இவங்க ரோத்சைல்டுடைய குடும்பம் வந்து ஒரு ஜுவல் மேக்கர்ஸ், நகையெல்லாம் செய்யற பொற்குலர் வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கோல்டு பேங்க் ஆரம்பிச்சாங்க. கோல்டு பேங்க்னா சும்மா வீட்லயே, அந்த ஊர்ல திருட்டு பயம் ரொம்ப ஜாஸ்தி. இவங்க வீட்டில் ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருந்திருக்குது. நிறைய அடியாட்கள்லாம் வச்சிருந்திருக்காங்க. அதனால பெரிய பெரிய விஐபிகள்லாம் வெளியூருக்கு எங்காவது போகும்போது வீட்டில் தங்கத்தை வச்சுட்டு போனா திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி இந்த ரோத்சைல்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவர் பத்திரமா பாதுகாத்து திருப்பி கொடுத்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சு, அவரு கொடுத்த தங்கத்துக்கு ரசீது கேட்கும்போது ஒரு பேப்பர்ல எழுதி கொடுப்பாரு, இவ்வளவு கிலோ இவ்வளவு கிராம் தங்கம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ரசீது வந்து வெளியே கொண்டு போகும்போது மற்றவங்ககிட்ட எங்காவது பணம் கொடுக்கறதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்களாமா, நான் வந்து ரோத்சைல்டு கிட்ட 1 கிலோ தங்கம் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், அதுக்கான ரசீது இருக்குன்னு சொல்லி அதை காட்டினா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து என்ன பண்ணாங்களாமா, அதை ஒரு பணமா மற்ற ஊருக்காரங்க மற்றவங்க எல்லாம் அதை மதிக்க ஆரம்பிச்சாங்களாமா. அதுக்கப்புறம் என்னாச்சாமா, இவர் என்ன பண்ணாரு, கோல்டு வாங்கிட்டு அந்த கோல்டுக்கு தகுந்த மாதிரி லோன் கொடுக்க ஆரம்பிச்சார். ரெசிப்ட் போட்டு எழுதி கொடுக்க ஆரம்பிச்சாராமா. ஆனா இப்படி நிறைய பேத்துக்கிட்ட தங்கம் வாங்க வாங்க அந்த மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை இவர் வந்து தங்கத்தை வச்சிருக்காரா இல்ல வித்துட்டாரான்னு. அதனால இந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்களாமா, போய் கேட்கும்போது என்ன பண்ணுவாராமா, குறிப்பிட்ட நாள்ல எல்லாத்துடைய தங்கத்தையும் எடுத்து காமிப்பாராமா, எல்லா தங்கம் என் கையில தான் இருக்கு அப்படின்னு காமிக்க மக்களுக்கு இன்னும் ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சாமா. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர்கிட்ட இருக்க தங்கத்துக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரசீது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாராமா. சில பேர் காசே எல்லாம் வந்து கேட்கும் பொழுது, ஓகே எங்கிட்ட வந்து இவ்வளவு கிலோ தங்கம் இருக்கு, அதுல 1 கிலோ தங்கத்தை உனக்கு எழுதி கொடுக்குறேன், இதை வச்சு நீ வெளியே போய் வியாபாரம் பண்ணிக்கோ, திரும்பி வரும்போது எனக்கு வட்டி கூடுன்னு சொல்லி இவர்கிட்ட இருக்கிற தங்கத்துக்கு தகுந்த மாதிரி ரெசிப்ட் போட ஆரம்பிச்சாராமா. இப்படி நல்லா வருமான வட்டி வந்து சேர சேர இவர்கிட்ட இருக்கிற தங்கத்தை விட அளவுக்கு அதிகமான ரெசிப்டை ஒரு பேப்பர் எழுதி கொடுக்கறது தானே, இவர் வாட்டு கண்ணாமன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாராமா. இப்படித்தான் இவர் வட்டி வாங்கி பெரியாளா இருக்காரு. இதை கேள்விப்பட்ட அந்த ஊர் ராஜா அவரும் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு இருக்க தங்கத்துக்கு தகுந்த மாதிரி ரெசிப்ட் போட ஆரம்பிச்சாராமா. ஆனா என்னதான் ராஜாவா இருந்தாலும் இந்த ரோத்சைல்டு கிரிமினல். இவன் என்ன பண்ணானாமா, ராஜா கொடுக்குற ரெசிப்டை வாங்க மாட்டானாமா. அதனால என்னாச்சாமா, ராஜா கொடுத்து கொடுத்து பார்த்து நிறுத்திட்டாராமா. சரி இவங்கிட்ட இனிமேல் போட்டி போட முடியாதுன்னு. பாருங்க, அந்த காலத்துல ராஜாக்கு அல்வா கொடுத்த ஆளுங்க இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஊர்லயும் இதை ஆரம்பிச்சு, ஆரம்பத்துல அவங்க ஊர்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் போக போக மொத்த ஊருக்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சு கடைசியா உலகமெல்லாம் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலா வந்து இவர் வீட்டுக்கு முன்னால ஒரு டேபிள் போட்டு உட்கார்ந்துருப்பாராமா. லத்தீன் மொழியில டேபிள் அப்படிங்கிறதுக்கு பங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, BANKA. இதுதான் இப்ப வந்து பேங்க் அப்படின்னு மாறி இருக்குது. பாருங்க, பேங்குடைய பூர்வீகம் என்னன்னு இப்பதான் நமக்கு தெரியுது. அதாவது இப்படி எல்லா ஊர்லயும் இவர் இந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்த உடனே இப்போ ரோத்சைல்டுங்கிற இவன் கொடுக்கிற அந்த பேப்பர் தான் நோட்டு அப்படின்னு மாறி போச்சு. இதுக்கு முன்னால வரைக்கும் இந்த உலகத்துல ஒரு பொருள் கொடுத்தா இன்னொரு பொருளை திருப்பி கொடுப்பாங்க. பொருளுக்கு பொருள் தான் மாற்று, பண்ட மாற்று முறைதான் இருந்துச்சு. உலகத்துல முதல்ல
ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து அதை பணம் அப்படிங்கறது கொண்டு வந்ததே இந்த ரோட் சைல்டு குடும்பம் தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, இவன் வந்து ஒரு புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தான். அதுக்கு பேரு பிராக்ஷனல் ரிசர்வ் பிளான் அப்படின்னு பேரு. அதாவது நம்ம கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கோ அதுக்கு இவ்வளவு டைம்ஸ், இவ்வளவு இப்போ 1 கிலோ தங்கம் இருந்தா 16 முறை 20 முறை அப்படின்னு வச்சு 1 கிலோ தங்கத்துக்கு பொதுவா 20 கிலோ தங்கம் வரைக்கும் நம்ம ரெசிப்ட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு இவனா ஒரு புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை கவர்மெண்ட் சொல்லி அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் இதுக்கு சார்ஜ் கார்டு அப்படின்னு அமெரிக்கால இதுக்கு பேர் வந்துச்சு. அந்த சார்ஜ் கார்டு தான் அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு அப்படின்னு பேர் மாறிச்சு. அதுக்கப்புறம் அந்த கிரெடிட் கார்டுக்கு இயர்லி சார்ஜ், வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு அமௌண்ட்னு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி சார்ஜ்னு வாங்கினாங்க. அப்புறம் லேட்டா கட்டின பெனால்டி அப்படின்னு வாங்கினாங்க. இது பாத்தீங்கன்னா உலகத்துல இப்ப இருக்கிற எல்லா பேங்க்கும் எல்லா கிரெடிட் கார்டும் எல்லாம் அந்த சேவிங் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே இன்னைக்கும் ரோட் சைல்டுடைய மொத்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் சொந்தமே தவிர இதை தவிர வேற உலகத்துல யாருமே பேங்க் ஆரம்பிக்கவே முடியாது. இது வரைக்கும் ஆரம்பிச்சவங்க எல்லாம் கொஞ்சம் வேணா ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம், போக 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 ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இவங்க மொத்தமா புடுங்கிருவாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பேங்க்கும் இந்த ரோட் சைல்டு குடும்பத்துக்கு தான் சொந்தம். 2ஆம் உலக போர்லயும் நெப்போலியன் போர் செஞ்சப்பவும் 2 பக்கமும் பணம் கொடுத்து உதவி செஞ்சவங்க இவங்க தான். அப்ப யோசிச்சு பாருங்க, உலகத்துல ஒரு போர் வருதுன்னா அந்த காலத்துல இருந்து அதுக்கு காரணமே இந்த ரோட் சைல்டு தான். இவனுக்கு என்னன்னா 2 நாடு சும்மா இருந்தா பிடிக்காது, சண்டை போட்டா தானே பணம் வாங்குவாங்க கடன், அப்ப வட்டி கட்டுவாங்கன்னு சொல்லி 2 பேர்த்த சண்டை மூட்டி விடுறது, 2 பேர்த்துக்கும் பணம் கொடுக்கறது, யாரு ஜெயிக்கிறாங்களோ கொடுத்தவனோட பணத்தையும் சேர்த்து இங்க லம்பா 10 முறை 15 50 மடங்கா 100 மடங்கா அங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுன்னு சொல்லி முழு நேர வேலையா அந்த காலத்திலேயே ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பாருங்க நெப்போலியனுக்கும் இங்கிலாந்துக்கும் சண்டையை மூட்டி விட்டு அதுல சம்பாரிச்சு அப்படி ஆரம்பிச்சு இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா சண்டைக்கும் இவன் தான் காரணம். இவன் வந்து ஒரு ஜூஸ். இவன் முதல்ல ஆரம்பிச்சது பிராங்க்ஃபோர்ட்ல. இவன் யூஸ் பண்ணது அந்த ஜூஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து சிவப்பு கலர்ல ஒரு கேடைய மாதிரி ஒரு கொடி வச்சிருப்பாங்க. அந்த கொடியை தான் முதல்ல வச்சிருந்தோம். இப்ப கூட ரோட் சைல்டு அப்படிங்கிற கம்பெனி எல்லா ஊர்லயும் இருக்கு, சென்னையில மும்பைல எல்லா நாட்டிலும் எல்லா ஊர்லயும் இருக்கு. அதோட சிம்பிளை பாத்தீங்கன்னா ஜூஸ் பயன்படுத்தின அந்த சிவப்பு கலர் கேடயம் தான் அதோட சிம்பிளா இருக்கும். அதாவது அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ் மட்டும்தான் ரெண்டுக்கு ஆர்மி கொடுப்பாங்களாமா. பாருங்க, அவனுக்கு பொழப்பே இதுதான். பிரிட்டிஷ்காரனோட பொழப்பு என்னன்னா ஆர்மி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வாடகை கொடுக்கறது, 2 பேரும் சண்டை மூட்டி விட்டுறது. சண்டை மூட்டி விட்டுட்டு எங்கிட்ட ஆர்மி இருக்குது நான் வந்து வாடகை கொடுக்குறேன்னு சொல்லி 2 பக்கம் கொடுக்க வேண்டியது. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட மொத்தமா கலெக்ஷன் வாங்கிக்க வேண்டியது. ஏன்னா ஒருத்தன் ஜெயிச்சான்னா 2 நாடு ஒருத்தன் சொந்தமாயிரும் இல்லையா, அப்புறம் கேட்டதெல்லாம் தங்க வயிறுன்னு கொடுக்காமையா போயிருவான். இப்படி பிரிட்டிஷ் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த ரோட் சைல்டு தான் அந்த பிரிட்டிஷ்க்கு மொத்த பணத்தை கொடுத்து அந்த இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது அந்த மிலிட்டரிக்கே இன்வெஸ்ட் பண்ண ஆள் இந்த ரோட் சைல்டு. இந்த ரோட் சைல்டுடைய குடும்பத்துடைய சொத்துக்கள் கணக்கு போட்டு பார்த்தா இன்னைக்கு நிலைமையில உலகமே அந்த 13 பேர்த்துல இவருக்கு தான் அதிகமா இருக்கும், அவ்வளவு சொத்து. ஏன்னா எல்லா பேங்க்கும் அவருக்கு சொந்தம். இந்த குடும்பத்துல இந்த ரோட் சைல்டு ஆரம்பத்துல ஒரு சட்டம் போட்டு குடும்பத்துல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அப்பாவும் சாகும் பொழுது தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்னு சொல்லிட்டு சாவாங்க. என்ன தெரியுமா? தயவு செய்து கோர்ட்டுக்கு போயிடாதீங்க, கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா நம்மளுடைய குடும்பத்திற்கு எல்லா சொத்துடைய விவரத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும், அப்போ உலக மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பெண்களை இந்த இலுமினாட்டி வியாபாரத்துல, அதாவது பெண்களுக்கு வியாபாரம் கொடுக்காதீங்க, அவங்க வீட்டுல ஜாலியா சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த ஆண்கள் எல்லாம் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் இந்த பெண்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு எவ்வளவு வேணாலும் தாராளமா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம இந்த 13 குடும்பத்தை தவிர வேற யாருடையும் தயவு செய்து கல்யாணம் பண்ணிடாதீங்க. இவங்க இந்த 13 பேரும் நமக்குள்ளேயே ரத்த சொந்தம் இருந்தாதான், இனிமேல் வேற யாரும் உள்ள வராம இருந்தாதான் சொத்துக்கள் எங்கேயும் போகாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு காஸ்மோபாலிட்டன் குரூப். அதனால காஸ்மோபாலிட்டன் குரூப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து எந்த மதத்திலையும் எந்த குரூப்லயும் எதுலையும் சேர மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊரு தந்தி பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அது டிஎம்கே ஏடிஎம்கே எது வந்தாலும் சரி 2க்கும் சப்போர்ட் பண்ணிட்டு மாத்தி சொல்லிட்டு இந்து பேப்பர் இந்த மாதிரி
இவங்க யாரு வந்தாலும் சரி, யார் ஆட்சி பண்ணாலும் சரி, இவனுக்கு தேவை வியாபாரம். அப்போ ஒரு குறிப்பிட்ட மதம் சேராதவங்க, ஆனா ரகசியமா இவங்க அத்தனை பேருமே சர்ச் ஆஃப் சாத்தான் அப்படிங்கிற சாத்தான வழிபடக்கூடிய லூசிபர் அப்படிங்கிற கடவுளை வழிபடக்கூடிய இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பட் இது வெளியே யாருக்குமே தெரியாது. இவன் இந்த ரோட் சைடு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா சண்டைக்கும் அடிப்படை காரணம். இன்னைக்கு கூட இந்தியா ஸ்ரீலங்காவுக்கும், இந்தியா பாகிஸ்தானுக்கும், இந்தியா சைனாவுக்கும், ஈரான் ஈராக்குக்கும் உலகத்துல இன்னைக்கு இந்த செகண்ட்ல எந்தெந்த டிவில எல்லாம் இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு சண்டை, இந்த மதத்துக்கு அந்த மதத்துக்கு சண்டைன்னு சொல்றாங்களோ அதுக்கு ஆரம்ப காரகர்த்தா இப்பவும் காரணகர்த்தா இந்த ரோட் சைடு தான். இவன் ஒருத்தனை போட்டு தள்ளனா போதும் உலகத்தில் இருக்கிற எல்லா சண்டையும் நிறுத்திடலாம். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் சொல்ல போறேன்னு. நெப்போலியன், ஹிட்லர், லிங்கன், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, நான் சொல்றதெல்லாம் என்னன்னா இவங்களுக்கெல்லாம் இவன் லோன் கொடுத்திருக்கான். நெப்போலியன், ஹிட்லர், லிங்கன், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, பெடரல் பேங்க், ராக்கர்ஃபில்லர், ஜேபி மார்க்கன், ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனி ஜிஎம்சி யுஎஸ்ஏ, ஃபோர்டு கம்பெனி, ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ், இப்படி அடிக்கிட்டே போலாங்க. இந்த ரோட் சைல்ட்ட கடை வாங்காத ஆளையே கிடையாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பணம் அவனோட தான். அவன் தான் பேங்க் வச்சிருக்கான். இவன்கிட்ட கடை வாங்காம யாருமே இருக்க முடியாது. அதாவது இந்த ஃபேமிலியில இவங்கெல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, த ஃபேமிலி பிரேஸ் டுகெதர், ஸ்டே டுகெதர். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பிரார்த்தனை பண்ணா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். பாருங்க, கெட்ட காரியம் பண்றவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணி ஒன்னா இருக்கலாங்கிறதுக்கு இவ்வளவு பண்ணும் பொழுது, நல்ல காரியம் பண்ற நாமெல்லாம் ஒன்னு சேர்ந்து எப்ப பிரார்த்தனை பண்றோமோ கண்டிப்பா நாமெல்லாம் நல்லா இருப்போம். இவங்க பணத்துக்காக எதையுமே செய்யற ஒரு குரூப். எதை வேணாலும் செய்வாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. பணம் வேணுமா, ஃப்ரெண்டு மாதிரி கூடவே இருப்பாங்க, கழுத்தறுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி இவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யற ஒரு குரூப். அதாவது பிரான்ஸுக்கும்